சமையலக்கா 5வது பகுதி. சமையல் அறையில சரோஜா இட்லி மாவை பொறுமையா கலந்துக்கிட்டு ஜன்னல் வழியா ரொம்ப அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தா. அவ முகத்துல நேத்து ராணி சொன்னதுக்கான கவலை தெளிவா தெரிஞ்சுது. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எல்லாரையுமே சிரிக்க வைக்கிற சரோஜாவோட முகத்துல இன்னைக்கு ரொம்ப பெரிய கவலை தெரிஞ்சுது. பாவம் சரோஜா அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, இந்த பொண்ணுக்கு என் மேல எதுக்குதான் இவ்வளவு வெறுப்போ, என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறேன்னு சொல்லி பெரிய சபதமே போட்டிருக்கா. ஆனா நான் அப்படி என்ன பண்ண? இந்த பொண்ணு கூட நான் விளையாட்டுத்தனமா இருந்தேன், அவளும் தானே அப்படி இருந்தா. அப்படி இருக்கும்போது இவளுக்கு என் மேல ஏன் இவ்வளவு கோவம்? இந்த பொண்ணு சொன்னத ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா பேசுறதா நினைச்சுக்கிறதா, இல்ல உண்மையிலேயே எங்களை பிரிக்கிறதுக்கு இவ திட்டம் போட்டுருவாளா? ஆனா நான் எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் எல்லாரையும் சிரிக்க வச்சாலும் ஏன் யாருக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? நான் எல்லாருக்காகவும் ரொம்ப நல்லாதான் சமைச்சு கொடுக்கறேன். ஆனா என் சமையலை விட என் உருவத்து மேலதான் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல. நான் கருப்பா இருக்கேனா இல்ல நான் குண்டா இருக்கேனா? நான் ஆண்டாள மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கேன், ஹீரோயின் மாதிரி. அப்புறம் ஏன் இவங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? என் வீட்டுக்காருக்கு மட்டும் பிடிக்காம போச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். சமைக்கும் போது கரண்டி திரும்புற மாதிரி என்னோட அதிர்ஷ்டமும் கொஞ்சம் திரும்பினா நல்லாதான் இருக்கும். அப்பதான் ராணி எழுந்திருச்சு பந்தாவா சமையலறைக்குள்ள வந்தா. அவ முகத்துல ஒரு கொடூரம் தெளிவா தெரிஞ்சுது. சரோஜா கவலையா இருக்கிறத பார்த்து ராணி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. என்னம்மா பட்டத்து ராணி, காலையிலேயே சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள வந்துட்டீங்களா? ஆமா, ஆகாயத்துல என்ன தெரியுது? புதுசா கொத்தமல்லியை வச்சு என்ன சமைக்கிறது அப்படிங்கிற ரெசிபி தெரியுதா? ரொம்ப நேரமா அந்த ஆகாயத்தை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. இல்ல ஒருவேளை ராத்திரி நான் சொன்னதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறீங்களா? அப்போ சரோஜா கண்ணுல கண்ணீர் இருந்தாலும் அவ கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டே, வாராணி, என்ன காலையில கிச்சனுக்கு வந்திருக்க? பசி எடுக்குதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சமைச்சு முடிச்சிருவேன். அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும்னு மல்லிப்பூ இட்லி செய்யறதுக்கு இட்லி மாவை தயாராக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு இட்லி பிடிக்கும்ல? அப்போ ராணி சரோஜா பிசைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இட்லி மாவை கொஞ்சம் வேகமா தள்ளி வச்சுட்டு, நிப்பாட்டுங்க அண்ணி, நீங்க நடிக்கிறது தெளிவா தெரியுது. நீங்க என்னதான் என்கிட்ட பாசமா சிரிச்சுக்கிட்டே பேசினாலும், நீங்க என்னதான் எனக்கு நல்லா சமைச்சு கொடுத்தாலும், உங்க மேல இருக்கிற வெறுப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட குறையவே குறையாது. அது அப்படியே தான் இருக்கும். நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களை எங்க அண்ணன் லைஃப்ல இருந்து வெளியில அனுப்பலனா எனக்கு ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அழிய போறது என்னாலதான், இங்க இருக்க போறது நான் தான். ஓஹோ, மகாராணிக்கு கோவம் வந்துருச்சு போல. ராணி, என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி முதல்ல கரண்டி பிடிக்க கத்துக்கோ, இல்லனா என்ன அனுப்புறது ரொம்ப கஷ்டம். இத்தனோடு எலி குஞ்சு மாதிரி இருந்துக்கிட்டு ஏன்கிட்டே மோதிரியா? பார்த்து, எதிர்க்க வர சைக்கிள்ல லாரி மோதின மாதிரி இருக்கும். ஒரு தடவை உன்னை தள்ளி விட்ட மேல உருண்டா ரோட் ரோலர் உருண்ட மாதிரி இருக்கும், எழுந்திருக்க முடியாது. உன் சிட்டி பில்டப் எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கோ. இந்த ஆண்டாள் முன்னாடி அதெல்லாம் நடக்காது. என் கான்சன்ட்ரேஷன் மட்டும் உன் பக்கம் திரும்பிச்சு, உன் சிட்டிக்கு உனக்கு அட்ரஸே மறந்து போற மாதிரி பண்ணிடுவேன். பார்க்கத்தானே போற இந்த ராணி இனி என்ன பண்ண போறான்னு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உன் குரல் கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லி ராணி அங்கிருந்து போயிட்டா. ராணி போனதுக்கு அப்புறம் சரோஜா இட்லி குண்டால இட்லியை அவிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தா. தேங்காவும் வேர்க்கடலையும் போட்டு சட்னி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த சட்னிய டேபிள்ல வச்சா சரோஜா. அப்பதான் பெட்ரூம்ல இருந்து ரமேஷோட குரல் அவளுக்கு கேட்டுச்சு. சரோஜா, சரோஜா, எங்க இருக்க? சீக்கிரமா இங்க வா. என்னோட ஆபீஸ் ஃபைல எங்கேயோ மறந்து வச்சிட்டேன் போல, கொஞ்சம் தேடி எடுத்து கூட. இதோ வரேங்க. சமையல் அறையில நிம்மதியா என்ன சமைக்க விடுறீங்களா என்னைக்காச்சும்? உங்க சாக்ஸு ஃபைல் எல்லாம் நான் தான் தேடணுமா அப்படின்னு சரோஜா வேக வேகமா சமையலறையிலிருந்து ரமேஷ் கிட்ட போனா. அப்பதான் ராணி இது சரியான வாய்ப்புன்னு சொல்லி யாருக்கு தெரியாம பூனை மாதிரி சமையலறைக்குள்ள போனா. டேபிள்ல வச்சிருக்கிற அந்த சட்னியை பார்த்து அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவ கண்ணுல நரியோட தந்திரம் தெரிஞ்சுது. ஐயோ அண்ணி, கஷ்டப்பட்டு சட்னி அரைச்சு வச்சிருக்காங்க. ஆனா சட்னி நல்லா இருந்துட்டா ஏன் திட்டம் வேலை செய்யாதே. அதனால இன்னைக்கு இதுல உப்பு அள்ளி கொட்டி உன் சட்னி என்ன வீணாக்குறது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையையும் வீணாக்கத்தான் போறேன். இதுதான் என்னோட சால்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராணி பக்கத்துல இருக்கிற பெரிய உப்பு டப்பாவை எடுத்து
அதுல இருந்து 3-4 ஸ்பூன் உப்பை எடுத்து அந்த சட்டியில போட்டு சட்னிய நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா கிச்சனை விட்டு வெளியில வந்துட்டா. கொஞ்ச நேரத்துல ராமையா, கனகம், ராணி 3 பேருமே டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்காக. அப்போ ராமையா, அம்மாடி சரோஜா, இட்லி ரெடி ஆயிடுச்சா? நான் எழுந்திருச்சு ரொம்ப நேரம் ஆகுதுல, சீக்கிரம் கொண்டு வாமா. அதனால பசி நான் அதிகமா சீக்கிரம் இருக்கு. எழுந்ததால எடுத்துட்டு வாம்மா. எனக்கு ரொம்ப அந்த இட்லி பசிக்குது. சாப்பிட்டுட்டு நான் வயலுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். வயலுக்கு கொண்டு கிளம்ப வரியாமா? போறேன். இதை எடுத்துட்டு வர மாமா. இந்தாங்க மாமா, சூடான மல்லிப்பூ இட்லி. இப்பதான் இட்லி குண்டால இருந்து நான் வெளியிலேயே எடுத்தேன். என்னப்பா இவ்வளவு அவசரப்படுறீங்க? எப்படியும் உங்க மருமக பச்சை கலர் சப்பாத்தியும் பச்சை கலர் இட்லியும் தான் பண்ணி கொண்டு வர போறாங்க. அதுக்கே இவ்வளவு அவசரம்? அப்படிலாம் இல்லம்மா ராணி. இன்னைக்கு சரோஜா அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கல. எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல புசு புசுன்னு மல்லிப்பூ இட்லி செஞ்சு கொண்டு வர சொன்னனா, அதான் உங்க அப்பாவுக்கு பசியும் அதிகமா இருக்கு. என் மருமக இன்னைக்கு எனக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கா. இட்லி எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாரு. ராமையா தட்டுல இட்லியை வச்சுக்கிட்டு சந்தோஷமா, அப்பப்பப்பா, என்னம்மா சரோஜா, இது இட்லியா இல்ல சர்ஃபெக்சல்ல ஊற வச்சு நல்லா காய வச்சு கொண்டு வந்திருக்கியா? இவ்வளவு வெள்ளையா இருக்கு. தொட்டா எவ்வளவு சாஃப்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முனிசிபாலிட்டி ஆளுங்க ரோட்டு கடிப்பாங்களே சுண்ணாம்பு, அதை விட இது வெள்ளையா இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்ல பண்டிகை தான். இட்லினா இப்படிதான் இருக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண பச்சை இட்லி நினைச்சாதான் பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி கூடவே வேர்க்கடலை சட்னியும் அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். போட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்கம்மா. எனக்கு பிடிக்காதவள நீங்க வாய் நிறைய புகழ்றீங்களா? இன்னைக்கு அந்த இட்லியும் சட்னியும் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் உங்க மருமக தங்கமா தகரமானு. இன்னையோட இந்த சமையலக்க வேலை முடிஞ்சுது. இவங்க தொண்டையெல்லாம் இப்போ உப்பால கரிக்க போகுது. ராமையா ரொம்பவும் சந்தோஷமா ஒரு இட்லியை கொஞ்சம் புட்டு எடுத்து அதுல நிறைய சட்னியை தொட்டு வாயில போட்டாரு. ஒரு 2 நிமிஷம் அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நின்னுட்டாரு. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி சில மாதிரி ஆயிட்டீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு சாப்பாடு. சாப்பிடுங்க. வேடிக்கை பாக்குறீங்க? அட கடவுளே, என் மருமக சட்னியில உப்பு போட்டாளா இல்ல உப்பு மூட்டையில சட்னியை ஊத்தி கொண்டு வந்தாளா? என்ன இவ்வளவு உப்பு கரிக்குது? தொண்டை முழுக்க உப்பா இருக்கு. கடல் தண்ணி மொத்தமும் என் தொண்டைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இது தெரியாம இவ வேற சாப்பிடு சாப்பிடுங்கறாளே. அடியே காந்தம், என்ன பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல? உனக்கு நான் படுற கஷ்டம் என்னன்னே புரியல. நான் மட்டும் எதுக்காக தனியா இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்? அப்படின்னு ராமையா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் சிரிச்சுக்கிட்டு, சட்னினா இப்படி இருக்கணும். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சட்னியை நான் சாப்பிட்டதே இல்ல. கனகம், சட்னி சூப்பரா இருக்கு. நீ சீக்கிரம் சாப்பிடு, அப்புறம் தீந்து போயிடுச்சுன்னு என் மேல கோச்சிக்காத. சீக்கிரம் சாப்பிடு. அப்படியா? இந்த அளவுக்கு நீங்க புகழ்றீங்கன்னா உண்மையிலேயே ஏதோ நல்லாதான் இருக்கு போல. இருங்க, சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கனகமும் சட்னியில தொட்டி இட்லிய வாயில வச்சாங்க. அவ்வளவுதான், அவங்க முகம் மாறி போச்சு. வாயில இருக்கிறத துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டே அப்படியே ராமையாவை முறைச்சு பார்த்தாங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஏயா, உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு பாராட்டி என்ன சாப்பிட வச்சுட்டல. உன்னை நான் அடுக்கி வச்சுக்கிறேன் இரியா. இந்த சரோஜாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இன்னைக்கு இப்படி சமைச்சிருக்கா? அப்படி 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு வாயில இருந்ததை முழுங்கிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராணிக்கு அவங்க 2 பேரும் முழிக்கிறது தெரிஞ்சு போச்சு. உன் கதை முடிஞ்சது சரோஜா. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச இட்லிய இப்படி கெடுத்து வச்சிருக்கல. நீ வாழ்க்கையிலேயே பண்ண ரொம்ப பெரிய தப்பு இதுவாதான் இருக்கும். இப்ப பாப்ப பாரு எங்க அம்மாவோட விஸ்வரூபத்தை. அப்பதான் ரமேஷ் ஆபீஸ்க்கு போறதுக்காக கிளம்பி வெளியில வந்தான். அப்பா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இவன் கொடுத்து வச்சவன் சாப்பாடு சாப்பிடாமயே போறான் பாரு. இந்த உப்ப சாப்பிட்டா இவன் உடம்பு இன்னும் மெலிஞ்சு போயிடும். என் புள்ளைக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, சரிப்பா போ போ, ஆபீஸ்க்கு டைமுக்கு போ. இங்க இட்லி நல்லாதான் இருக்கு, இத நாங்க என்ஜாய் பண்ணிக்கிறோம். என்னாச்சு மாமா? அத்தை அமைதியா இருக்கீங்க? சட்னி நல்லா இல்லையா? நான் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்தேன். ஐயோ, ஒண்ணும் இல்ல சரோஜா. சட்னில வேர்க்கடலை கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சோன்னு தான் உங்க அத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வேற எதுவும் கிடையாது. அப்படியா? எனக்கு தெரியல மாமா. வேர்க்கடலை அதிகமா போட்டனே. அத்தை, சட்னி எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க.
கனகம் கோவமா சாப்பிடாம எழுந்துச்சு நின்னாங்க. கோவமா அந்த சட்னியை அவ பக்கமா தள்ளி விட்டு, என்ன சரோஜா பண்ணி வச்சிருக்க? நான் சொன்னாலாவது ஒழுங்கா செய்வேன்னு பார்த்தா எப்பவும் போலவே ஏடகுடமா சமைச்சு வச்சிருக்க. சட்னியில உப்பு போட்டியா இல்ல உப்புல சட்னியை போட்டியா? ஒரு சட்னி கூட உனக்கு ஒழுங்கா செய்ய வராதா? இன்னும் என்னதான் ஒழுங்கா செய்வ? நீயே சொல்லு. அதை கேட்டு சரோஜா ஷாக் ஆகி, என்னாச்சு அத்தை? நான் சட்னியில உப்பு சரியா தானே போட்டேன். நான் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்தேனே, அப்ப உப்பு சரியா தானே இருந்துச்சு. அப்ப நான் போய் சொல்றேனா? அந்த சட்னி எப்படி இருக்குன்னு நீயே சாப்பிட்டு பாரு. ஒரே உப்பு கக்கிது. ராணி, பாத்தியா உங்க அண்ணியோட அறிவை? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் டயட்டுன்னு சொல்லுவா, இல்லனா உப்பு அள்ளி கொட்டு என்ன கொல்ல பாப்பா. இவ கூட வாழ்றதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். உனக்கு தெரியலம்மா, உனக்கு பிடிச்ச இட்லியை செஞ்சு கொடுக்கறதுலயே அண்ணி இவ்ளோ உப்பு கொட்டி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு உன்னை பிடிக்கலையோ என்னவோ, அதான் உன் மேல பகையை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி சமைச்சு கொடுத்துருக்காங்க. அத நீ தான் புரிஞ்சுக்கணும். கனகம் உடனே கோவமா அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராணியும் அமைதியா பின்னாடி போயிட்டா. பாவம் ராமையாவால எதுவும் செய்ய முடியாம அவரு அமைதியா தான் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவரு ராணியோட முகம் வாடி போயிருக்கிறத பார்த்து, அம்மாடி சரோஜா, அத்தை திட்டாங்களேன்னு வருத்தப்படாதம்மா. அவ குழந்தை மாதிரி தான். ஆனா கோவப்பட்டானா பத்திரகாளி. தப்பா எடுத்துக்காத. ஆனா இனிமே இந்த சட்னி பண்ணாதம்மா, உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்லி ராமையா பட்னியாவ அங்கிருந்து வயலுக்கு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் சரோஜா அந்த சட்னி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சமையலறையில வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவ சட்னில உப்பு சரியா போட்டாலும் எப்படிடா அதிகமாச்சுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல சரோஜா வெளியில துணி காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ராணி கிண்டலா பாட்டு பாடிக்கிட்டு அந்த பக்கமா வந்தா. என்ன நீ கவலையா இருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு என்னோட உப்பு ட்ரீட்மெண்ட்? சூப்பரா இருந்துச்சுல. இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் ஃபுல் பிக்சர் நீங்க பார்க்கல. உங்களை இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா நான் ஓட்டிடுவேன். அப்ப தெரியும் உங்களுக்கு நான் யாருன்னு. உங்க கொத்தமல்லி வாசம் என் வீட்டுல இருக்கவே கூடாது. அப்போ சரோஜா கோவமா, ராணி, நீ ஏதோ விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய பிளான் போட்டு அத்தைக்கு பிடிச்ச சாப்பாடை வீணாக்கி அவங்க கிட்ட திட்டு வாங்கி கொடுத்துட்டல. இனிமே நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. அப்ப ராணி கோவமா, என்ன பண்ணுவ? இருக்கிறது கரடி மாதிரி. நீ என்ன பண்ணிட முடியும்? நீ யார்கிட்ட சொன்னாலும் யாரும் உன் பேச்ச நம்ப போறதும் இல்ல. ஒரு நிமிஷம், இது வரைக்கும் உன்னை நான் என் நாத்தனாருன்னு நினைச்சதுனால உன்னை நான் எதுவும் செய்யாம விட்டுட்டேன். ஆனா இனிமே நீதான் என்னோட எதிரி. உன்னை இப்பவே அரைச்சி கொத்தமல்லி சட்னி செய்ய போற பாரு. நான் டென்ஷன் ஆன, நீ இங்க நிம்மதியா இருக்க முடியாது. போது நிறுத்து. என்ன உன்னால எதுவும் செய்ய முடியாது, வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி ராணி போயிட்டா. சரோஜா அவங்க மாமியார் திட்டினதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே சாப்பிட கூட வெளியில வரல. மதிய நேரம் மாமனாரும் வீட்டுல இல்ல. அதனால கனகமோ ராணியோ 2 பேரும் மட்டுமே சமைச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போய் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்க அழகான பூக்கள் இருந்துச்சு. ஆனா நடுவுல ஒரு பயங்கரமான திட்டமும் போச்சு. பாத்தியாமா, வீட்டுல அந்த சரோஜா இல்லனாலே எவ்வளோ அமைதியா இருக்குல்ல. அந்த கரண்டி சத்தமும் இல்ல, அந்த கொத்தமல்லி வாசமும் இல்ல. ஆனா இந்த அண்ணனுக்கு அறிவிலையா? அந்த சரோஜா கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி அவளை கட்டிக்கிட்டு வந்தாரு. ஊருக்குள்ள அத்தனை அழகான பொண்ணுங்க இருக்கும்போது கரடி மாதிரி இவளை கொண்டு வந்து நம்ம தலையில உட்கார வச்சுட்டானே. ஆமா, அவங்களுக்கு உன்னை பிடிக்கவே இல்லம்மா. அதனாலதான் உனக்கு பிடிச்ச இட்லியில உப்பு தூக்கி போட்டாங்க. ஆமா ராணி, அந்த பொண்ணு செய்யற சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு என் வெயிட் குறையுமோ என்னமோ தெரியல. ஆனா என் உடம்பு வீணா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவளை உப்பு சாப்பிட்டதும் என் உசுரே போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இந்த பொண்ணு என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. அம்மா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. பாரு எவ்வளவு ஒல்லியாகிக்கிட்டே போறேன்னு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற நீ இப்படி வீக் ஆகுறது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. நீ இப்பவே இப்படி இருக்கேனா, போக போக இவங்க இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா நீ என்னம்மா ஆவ? உன்னையும் சமைக்க விடுறதில்ல, நான் இங்க இருக்க போறதும் இல்ல. அண்ணனை நினைச்சாதாம்மா ரொம்ப கவலையா இருக்கு. இவங்க கையால சமைச்சு சாப்பிட்டா அண்ணன் ஏதாவது ஆயிட போறான். அதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம அண்ணனுக்கு வேற பொண்ணை கட்டி வச்சிடலாம். நீ அவங்கள உன் பக்கம் நெருங்க விடாதம்மா. ராணி சொன்னதை கேட்டு கனகம் கரைஞ்சு போய், இனி மருமகளை ஒரு வழி பண்ணணும், அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு அவங்களும் முடிவெடுத்தாங்க. அப்பதான் ஆபீஸ் முடிச்சு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். வீடு அமைதியா இருக்கிறத பார்த்து அவன் அவனுடைய பெட்ரூம்க்கு போனான். அங்க சரோஜா பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. என்ன சரோஜா, எல்லாரையும் இத்தனை நாள் நீ அழ வச்சு பாத்திருக்க. அப்படிப்பட்ட என் ஆண்டாளு கண்ணுல இவ்வளவு தண்ணியா? என்னாச்சு? மேக்கப் கலைஞ்சு போச்சா? இல்ல உன் வீட்டுல இருக்கிற கொத்தமல்லி மூட்டை தீந்து போச்சா? ஐயோ இல்லங்க, அத்தைதான் இன்னைக்கு என்ன அதிகமா திட்டாங்க. அதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. ராணி தான் அத்தை கிட்ட என்ன அப்படி கோத்து விட்டுட்டா.
நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன் நாங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டா சரோஜா. ஐயோ சரோஜா, நீ எனக்கு பாரமா? நீனா எனக்கு உயிர். எங்க அம்மா எதனா கோவத்துல பேசியிருப்பாங்க, நீ தப்பா எடுத்துக்காத. சரி, எல்லாரும் எங்க? வீடு ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கு? எல்லாம் எங்க போயிட்டாங்க? மாமா வயலுக்கு போயிருக்காரு, அத்தை ராணியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? உன்னை கூட்டிட்டு போலையா? சரி, போனா போறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸ்நாக்ஸ் எதனா பண்ணி தரியா? நீ செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் நான் போகல. சரி, உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நீங்க வரதுக்குள்ள உங்களுக்கு சூடா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன். அப்பதான் ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு. அவரும் ரொம்ப சோர்வாதான் இருந்தாரு. அம்மாடி சரோஜா, எனக்கும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. ரமேஷ்க்கு செய்யறத எனக்கும் சேர்த்து செய். காலையில உப்பு சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப காரமா ஏதாவது கொஞ்சம் செஞ்சு கொடுமா. சரிங்க மாமா, உங்களுக்கு பிடிச்ச பக்கோடா செய்றேன். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். 3 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரோஜா செஞ்சு கொடுத்த அந்த பக்கோடா ரொம்ப டேஸ்டியா தான் இருந்துச்சு. அப்பதான் ராணியும் கனகமும் வீட்டுக்கு வந்தாங்க. சரோஜா சிரிக்கிறத பார்த்து அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. ஆமாடி சரோஜா, உண்மையிலேயே இந்த பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை நாள் நீ செஞ்சதுல இந்த பக்கோடா மாதிரி வேற எதுவுமே இல்ல. இவ்வளவு டேஸ்டா எப்படிமா வந்துச்சு? காலையில உப்பு இட்லியை சாப்பிட்டுட்டு இப்ப இந்த பக்கோடா சாப்பிடுறதுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு. உன் கைக்கு தங்க காப்பு தான் போடணும் அப்படின்னு சொல்லி ராமையா சந்தோஷம் அவருடைய ரூமுக்குள்ள போனாரு. அங்க கனகம் கோவமா புருஷனை முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, ஏப்ப சத்தம் ரொம்ப பெருசா இருக்கு. உங்க மருமக செஞ்ச பக்கோடா அந்த அளவுக்கு நல்லா இருக்கா என்ன? காலையில உப்பு அள்ளி போட்டு கொடுத்தாலே அதை மறந்துட்டீங்களா? நீங்களும் உங்க நாக்கும் சொரண கெட்ட நாக்கு எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது. இங்க பாரு கனகம், உண்மையிலேயே பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கு. யாரும் இது வரைக்கும் அப்படியே சமைச்சு கொடுத்ததே இல்ல. எதுக்கு தேவையில்லாம மருமக மேல கோவப்படுற? நம்ம மருமக தங்கம். இன்னைக்கு அவ செஞ்ச பக்கோடாவை நீயும் போய் சாப்பிட்டு பாரு. ஒருவேளை சமைச்சு கொடுத்தது நல்லா இருக்குன்னு இவ்வளவு பாராட்டுறீங்கல்ல, நாளைக்குல இருந்து மறுபடியும் அதே கொத்தமல்லி சாப்பாடு போடுவா, அதே இதே மாதிரி பாராட்டி சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு அந்த கரடி சமைச்ச சமையல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து ராணி ரூமுக்கு போயிட்டாங்க. ஹால்ல ராமையாவும் ரமேஷும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராணி மெதுவா ரமேஷோட ரூமுக்கு போனப்போ அங்க சரோஜா கண்ணாடி முன்னாடி நின்று அவ உருவத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. ராணி அதை பார்த்து கிண்டலா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. பாத்தீங்களா நீ, இப்ப எங்க அம்மா உங்ககிட்ட பேசுறது இல்ல. எங்க அம்மாவை உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சுட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தடுத்து எல்லாரையுமே மெதுவா பிரிக்க போறேன். அதுலயும் உங்க மன்மதனை உங்களை விட்டு நிச்சயமா தூரமாக்குவேன். அப்போ நீங்க உங்க வீட்டுக்கு ஓட வேண்டியதுதான். ராணி, நான் எந்த தப்பும் பண்ணாதப்போ யாரை பார்த்தோ ஏதோ பார்த்தோ நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ யாருன்றது எனக்கு காட்டிட்டல, இனி நான் யாருங்கிறத நான் உனக்கு காட்டத்தான் போறேன். உனக்குள்ள இருக்கிற திமிரு கூடிய சீக்கிரம் கரையத்தான் போகுது. அப்புறம் ஏன் மன்மதனை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னோட சிட்டில என்னோட கட் அவுட் தான் இருக்கும். பார்க்கலாம் உன்கிட்ட இருந்து அந்த மன்மதனை, அதாவது எங்க அண்ணனை எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட சுயரூபத்தை நீ பார்க்கத்தான் போற. இந்த ஹீரோயின் அம்மா சீக்கிரமா அழுவீங்க அப்படின்னு சொல்லி ராணி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமையா தண்ணி குடிக்கிறதுக்காக சமையல் அறைக்கு போனப்போ அங்க ராணி கொண்டு வந்து வச்சிருந்த ஒரு போட்டோவை அவர் பார்த்தாரு. அது ராணி சிட்டில ஒரு பையன் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ. ராணி அந்த பையனை பத்தி வீட்ல சொன்னதில்ல. அத பார்த்து ராமையா ஷாக் ஆயிட்டாரு. அவருடைய பொண்ணு அவர்கிட்ட ஏதோ மறைக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பையன் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. கடவுளே, இந்த போட்டோல இருக்கிறது என் பொண்ணா? இந்த பையன் யாரு? சரோஜாவை இந்த வீட்டை விட்டு விரட்ட ராணியே முயற்சி பண்றா. இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. இந்த போட்டோல இருக்கிற ரகசியம் என்ன? நாளைக்கு காலையிலக்குள்ள இது தீர்த்து வச்சே ஆகணும். இல்லனா என் மருமக வாழ்க்கை வீணா போயிடும், என் புள்ள வாழ்க்கையும் வீணா போயிடும். ரங்கையா அந்த போட்டோல அப்படி யார பார்த்தாரு? ராணி இப்படியெல்லாம் செய்யறதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா சமையலக்கா 6வது பகுதிக்கு நீங்க காத்துறதுதான் ஆகணும். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்களுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ்ல வர சமையலக்கா. நான் ஆண்டாளு அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்ல கொஞ்சம் பூஸ்னாப்ல பார்க்க கொழுக்குழுன்னு இருப்பேன். நான் பார்க்க அப்படியே ஆண்டாளு மாதிரியே இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்பதானே என் ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி
இந்த ஸ்டோரியை நீங்க எல்லாரும் விடவும் முன்னாடி பார்க்கணும்னா நம்மளுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு டன் டன்னு வரும். ஹலோ, உங்களதான். அங்க பார்க்காதீங்க, இங்க பார்த்து பெல்ல கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாய்.